வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை, 3 பேரை கைது செய்த போலீசார். வெற்றி குறித்து காங்கிரஸ் வேட்பாளர் பகல் கனவு காண்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்த நமச்சிவாயம் பேட்டி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பேச்சு. இனி விரிவான செய்திகள். காரைக்காலில் நடைபயிற்சி சென்ற தலைமை ஆசிரியரிடம் 7 பவுன் தங்கச் செயினை திருடிச் சென்ற கேரளாவை சேர்ந்த நபரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் சிவாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர் தனலட்சுமி. இவருக்கு வயது 54. இவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி அன்று காலை வழக்கம் போல காரைக்கால் ரயில் நிலையத்தில் தனலட்சுமி நடைபயிற்சி சென்று கொண்டிருக்கும் போது மர்ம நபர் முகத்தில் ரசாயன பொடியை தூவி தனலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த ரூபாய் 2,50,000 மதிப்புள்ள சுமார் 7 பவுன் தங்கச் செயினை பறித்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தபோது கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தை சேர்ந்த மனோஜ் என்ற நபர்தான் அந்த மர்ம நபர் என தெரிய வந்தது. இதனை அடுத்து நகர காவல் நிலைய போலீசார் ஆலப்புழா சென்று மனோஜை கைது செய்து அவர் திருடிச் சென்ற 7 பவுன் தங்க நகை பறிமுதல் செய்து மனோஜை சிறையில் அடைத்தனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால்தான் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் என புதுச்சேரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூறினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சி புதுச்சேரி தேர்தல் பணி குழு பொறுப்பாளர் தஞ்சை பாதுஷா, மாநில செயலாளர் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் முஸ்தாக்தீன், மாவட்ட தலைவர் சகாபுதீன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பேசும்போது, குடியுரிமை திருத்தச் சட்டம் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. எனவே அந்த சட்டத்தை காங்கிரஸ் எதிர்க்கிறது. அமெரிக்கா போன்ற நாடுகள் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து கேள்வி எழுப்புகின்றன. ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர் போல பிரதமர் மோடி நடந்து கொள்கிறார். வருகின்ற மக்களவை தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களித்து ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதன் மூலம் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். பாஜகவுக்கு மறைமுகமாக உதவும் கட்சியாக அதிமுக செயல்படுகிறது. அந்த கட்சிக்கு வாக்களித்தால் அது பாஜகவுக்கு ஆதரவளிப்பதாகவே அர்த்தமாகும் என்று வைத்திலிங்கம் தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் சிஏஏ மற்றும் பொது சிவில் சட்டம், NRC போன்ற சிறுபான்மையினருக்கு எதிராக கொடுஞ்சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது, 4% இடஒதுக்கீடு சிறுபான்மையினருக்கு வழங்க வேண்டும், போதையில்லா புதுச்சேரி உருவாக்க வேண்டும், உலமாக்கல் நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச தேர்தல் அறிக்கையினை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திடம் மனிதநேய மக்கள் கட்சியினர் வழங்கினர். மேலும் இக்கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது உட்பட அணி, நகர, கிளை நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் அலுவலகம் மாநில அமைப்பு செயலாளர் மாயவன் அமீன், மாநில துணை செயலாளர் தஞ்சை பாதுஷா, மாநில செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் மு.யா. முஸ்தாக்தீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் பகல் கனவு காண்கிறார் என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மாநில மக்களின் நலன் கருதி பாஜக வெற்றியானது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க தயாராகி விட்டதாக தெரிவித்த அவர், இளம் வேட்பாளராக போட்டியிடுவதால் வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தபோது புதுச்சேரிக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என கேள்வி எழுப்பிய அவர், கடந்த 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோது நாராயணசாமி எந்த வளர்ச்சியை கொடுத்துள்ளார் என்றார்.
மேலும் புதுச்சேரியிலிருந்து ரயில் விட்டதை தவிர்த்து வேறு எந்த சாதனை அவர் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அவர் மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்து மற்றும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாரா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் வைத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இல்லை என்றுதான் வர முடியும் எனவும் பாஜக வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றால் உண்டு என்று சாதித்து காட்ட முடியும் என்றவர் புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என வேட்பாளர் வைத்தியலிங்கத்தின் பகல் கனவு காண்கிறார் எனவும் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் புதிய வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இயற்கை பொருட்களை கொண்டு மாதிரி வாக்குச்சாவடிகளை வடிவமைத்த பள்ளி மாணவர்கள். புதுச்சேரி அரசு பள்ளி நுண்கலை ஆசிரியர் உமாபதி பல்வேறு மாணவர்களை வைத்து இயற்கை பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களை வடிவமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் தேர்தல் நேரம் என்பதால் புதிய வாக்காளர்கள் வாக்கு மையங்களுக்குள் எவ்வாறு சென்று வாக்கு செலுத்துவது என்பது குறித்தான மாதிரி வாக்குச்சாவடியை உருவாக்கியுள்ளார். தேங்காய் குறும்பு, சோலை இலை, மூங்கில், பாக்கு தட்டுக்களை கொண்டு தேர்தல் அலுவலர்கள் அமர்ந்திருக்கும் இடம், வாக்கு பதியும் இடம், வாக்கு பதிந்துவிட்டு எவ்வாறு வருவது, மேலும் வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகள் என அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் சதீஷ் மற்றும் கதிர்காமம் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவி சௌமியா ஆகியோர் இணைந்து இயற்கை பொருட்களை கொண்டு வடிவமைத்து உள்ளனர். இது வெகுவாக அனைவரையும் கவர்ந்துள்ளது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள முத்துக்குமாரசாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி முருக பக்தருக்கு 10 லிட்டர் மிளகாய் பொடி கரைசலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது திரௌபதி அம்மன் கோவில். இக்கோவிலின் 52ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து முத்துக்குமாரசாமிக்கு பல்வேறு வகையான வாசன திரவியங்கள் மற்றும் பல வகையான பூக்களால் அர்ச்சனை ஆராதனைகள் செய்யப்பட்டு நேற்று காவடி உற்சவம் நடந்தது. இதனை முன்னிட்டு ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகனின் தீவிர பக்தரான சுந்தரமூர்த்தி என்பவருக்கு ஆண்டுதோறும் மிளகாய் பொடி அபிஷேகம் செய்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு அருள்மிகு முத்துக்குமாரசாமிக்கு செய்யப்பட்ட இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் ஆகியவைகளுக்கு முருக பக்தரான சுந்தரமூர்த்திக்கு செய்யப்பட்டது. தொடர்ந்து முருக பக்தருக்கு 10 லிட்டர் மிளகாய் பொடி கரைசலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்தும் அலகுகள் குத்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலை மாறியுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுகிறது. அக்கட்சியின் சார்பில் புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் புதுச்சேரி தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்தியில் பிரதமராக மோடிதான் மீண்டும் வரப்போகிறார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கும் போது நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும். புதுச்சேரியில் கூட்டணி கட்சி சார்பில் யார் வேட்பாளராக இருக்க வேண்டும் என கேள்வி எழுந்தபோது அனைவருக்கும் நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். அப்படித்தான் நமது வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டார். இதில் அவருக்கு விருப்பமா என்றால் அது கிடையாது என்பது தனக்கு தெரியும். நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு ஒரு மத்திய அமைச்சர் வேண்டும் என உரிமையுடன் நாம் கேட்கலாம் என்றார்.
தொடர்ந்து பேசிய அவர், கடந்த முறை வெற்றி வாய்ப்பை விட்டுவிட்டோம், அதை இந்த முறை பிடிக்க வேண்டும். சிறுபான்மையினர் வாக்கு நமது கூட்டணிக்கு கிடையாது என்பதெல்லாம் இப்போது இல்லை. மத்திய அரசின் உதவியுடன் அனைத்து திட்டங்களையும் கடந்த தேர்தலின் போது நாம் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். நமக்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுத்து வருகிறது. நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக செல்லும் போது அந்த நிதி கூடுதலாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியை ஒரு முக்கிய தொகுதியாக மத்திய அரசு எண்ணுகின்றது. எனவே நாம் இணைந்து பணியாற்றி நமது வேட்பாளர் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்றார். மேலும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு அளிக்க மாட்டார்கள் என்ற நிலை புதுச்சேரியில் மாறி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு சில முஸ்லீம், கிறிஸ்டின் ஓட்டு போட மாட்டாங்க அப்படி ஒரு நிலையில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அது கிடையாது. இப்போ மாறி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் மாறி இருக்குது. முதல்ல இருந்தது இப்போ மாறி இருக்குது. ரெண்டாவது, நம்முடைய ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நல்லா தெரியும். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்ய 10 ரூபாய் நாணயங்கள் மூட்டையுடன் வந்த மதுக்கடை ஊழியர். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய தேவையான சான்றிதழ்களை பெறவும் நல்ல நேரம் பார்த்து வருகின்றனர். புதுச்சேரி தொகுதியில் இதுவரை அரசியல் கட்சியினர் யாரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. கிராம பகுதிகளில் தேர்தல் சம்பந்தமான எந்த அறிகுறியும் இல்லாமல் உள்ளது. இந்த நிலையில் 2 முறை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட கிருமாம்பாக்கம் பனங்காட்டு தெருவை சேர்ந்த ராமதாஸ் என்பவர் 10 ரூபாய் நாணயங்கள் அடங்கிய மூட்டையுடன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தார். ராமதாஸ் முள்ளோடையில் உள்ள தனியார் மதுபாரில் சப்ளையராக வேலை செய்து வருகிறார். ஏற்கனவே கடந்த 2014 மற்றும் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டார். இதேபோன்று சட்டசபை தேர்தலிலும் 3 முறை போட்டியிட்டு உள்ளார். 10 ரூபாய் நாணயம் செல்லாது என்று பலர் கூறி வருகின்றனர். சிலர் கடைகளில் வாங்கவும் மறுக்கின்றனர். அரசு விநியோகித்த இந்த 10 ரூபாய் நாணயத்தை அரசாங்கத்திடமே ஒப்படைக்கப் போகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். இந்த நாணயங்களை அவர் கடந்த 5 ஆண்டுகளாக சேமித்து வைத்துள்ளார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற காலாப்பட்டு பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர திருவிழாவில் திரளான பக்தர்கள் கிரேனில் தொங்கியபடி செடல் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கிரேன் வாகனத்தில் தொங்கியபடி செடல் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் சிவன், பார்வதி குளிர்பான பாட்டில்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த ஆட்சி மூலமாக ஒரே எண்ணம் கொண்ட ஆட்சி நடக்கின்ற போது மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கேட்டு பெற முடியும் என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அக்கட்சி முன்னிறுத்தியுள்ளது. இதையடுத்து நமச்சிவாயம் கூட்டணி கட்சிகளை சந்தித்து ஆதரவு கோரி வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்ற வேட்பாளர் நமச்சிவாயம் பாமக நிர்வாகிகளோடு கலந்தாலோசனை நடத்தினார். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த ஆட்சி மூலமாக ஒரே எண்ணம் உள்ள ஆட்சி நடக்கின்ற போது மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கேட்டு பெற முடியும். ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்தவித வளர்ச்சியும் செய்யவில்லை.
இதையெல்லாம் மக்கள் முன்னிறுத்தி நாங்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் கொடுத்தோமோ அதை நிறைவேற்றியிருக்கின்றோம். மேலும் எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக செல்லுகின்ற போது புதுச்சேரி மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு கடந்த காலங்களில் கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்களுக்கு உயிர் கொடுத்து அந்த திட்டங்களை புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தி தலைசிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு நான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு பாலமாக இருந்து அதை மாநில மக்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்றார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்த பிறகு ரூபாய் 1750 கோடிக்கு பணம் மத்திய அரசிடமிருந்து மானியமாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு 1250 கோடி அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி மத்திய அரசின் உதவியோடு செயல்படுத்தி வருகிறோம். மேலும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், எங்களை குறை சொல்லும் காங்கிரஸ் கட்சியானது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்த போதும் புதுச்சேரியை சேர்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்த போதும் பெற்றுத்தராத மாநில அந்தஸ்தை எங்களிடம் எப்படி கேள்வி கேட்க முடியும்? காங்கிரஸ் எம்பி பாராளுமன்றத்தில் 4 கேள்வியை எழுப்பியதோடு சரி, எந்த திட்டத்தை கொண்டு வந்தார், எவ்வளவு நிதியை பெற்று வந்தார், எதுவும் இல்லையே என்றவர் எதையும் பெற்றுத்தர முடியாத பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவையா என கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் எம்பி வைத்தியலிங்கம் சொல்லியிருக்கின்றார், பாராளுமன்றத்திற்கு செல்ல விருப்பமில்லை என்று. பாராளுமன்றத்திற்கு செல்ல விருப்பம் இல்லாதவருக்கு நாம் வாக்களித்தால் புதுச்சேரி எப்படி எல்லா திட்டங்களும் வரும்? அதை பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றார். ஆர்வமில்லாத, போக விருப்பமில்லாத, மனம் இல்லாத ஒருத்தரை வலுக்கட்டாயமாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அனுப்பினால் அங்கே சென்று தயிர் சாதம் சாப்பிட்டுவிட்டு தான் வருவார் என நமச்சிவாயம் விமர்சனம் செய்தார். மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடையின் உரிமையாளர்களிடம் சிலர் பணம் கேட்டு மிரட்டுவதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில வில்லியனூரை அடுத்த மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் சிலர் கடைகளின் உரிமையாளர்களை மிரட்டி பணம் கேட்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தகவல் அறிந்த மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி அவர்களின் தலைமையில் வில்லியனூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட வணிகர்களை சந்தித்து குறைகளை கேட்கும் கூட்டமானது நடைபெற்றது. மேலும் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையிலும் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி முன்னிலையிலும் நடைபெற்ற வணிகர்கள் கூட்டத்தில் பேசிய மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி, வணிகர்கள் வியாபாரம் செய்யும் இடங்களில் சில நபர்கள் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் இதனால் கடையின் உரிமையாளர்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பணம் கேட்டு மிரட்டும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது பயமின்றி கடையின் உரிமையாளர்கள் காவல்துறையினரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்ததின் பேரில் வணிகர்கள் கூறுகையில், இதுபோன்ற பணம் கேட்டு மிரட்டுபவர்களுக்கு எதிராக காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியது தங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு முன்வருவது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தாங்கள் பயமின்றி வணிகம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி அவர்களுக்கும் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் பெரியசாமி ஆகியோர்களுக்கும் கடையின் உரிமையாளர்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு அரசு கல்லூரி எதிரே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் அதிரடி கைது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மதகடிப்பட்டில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி முன்பு 2 நபர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் தலைமையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் போலீசார் விரைந்து சென்று 2 பேரை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை செய்ததில் வளவனூர் பனங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கனகராஜின் மகன் மாதேஷ் மற்றும் கண்டமங்கலம் கொண்டியாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேலின் மகன் சதீஷ் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் அவர்கள் அந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. எனவே அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 110 கிராம் அளவுள்ள கஞ்சா பொட்டலங்களையும் 3 செல்போன்களையும் 1 மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்தனர்.
பின்னர் இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இது பற்றி போலீசார் கூறுகையில், கல்லூரி மற்றும் பள்ளி பகுதிகளில் இதுபோன்ற கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை, 3 பேரை கைது செய்த போலீசார். வெற்றி குறித்து காங்கிரஸ் வேட்பாளர் பகல் கனவு காண்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்த நமச்சிவாயம் பேட்டி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பேச்சு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.